அந்த சராசரங்கள் அனைத்தையும் ஆண்டவர்களும் ஐங்கரனே, அலங்கார ரூபனே, விநாயகனே, சொந்தி வைரானே, தும்பி கையானே, வார்ப்பதி வந்தமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எங்கள் சித்தி விநாயக பெருமானே, இதன் பாதார விந்தங்களை தொட்டு தொழுதோம்பி இங்கே ஒரு சில நிமிடங்கள் அன்னைக்கு கொஞ்சம் கூட இங்கே இன்று இந்த 9வது அலங்கார திருவிழாவின் 9வது நாளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, இந்த மாலை பொழுதிலே எங்கள் ஐங்கர பெருமானின் அருளை வேண்டி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் குறிப்பிடுவது போல் எங்களுடைய பிள்ளையார், எங்களுடைய சித்தி விநாயகர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஏதோ ஒரு விதத்தில் தொலைத்துக் கொண்டே இருக்கின்றார், பரவசம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றார். முதலாவதாக எங்களுடைய ஐயா மகோத்சவ குருக்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இதில் எங்களுடைய அலங்கார ரூபனை அலங்கார சிற்பியாக இருந்து செதுக்கிக் கொண்டிருக்கும் திவ்யன் ஐயா அவர்கள் நேற்று இங்க இருந்தார், தான் இங்க இருக்கிறதா அங்க இருந்துட்டார். நேற்று பார்த்தேன் சந்தனத்தில் முற்று முழுதாக உடம்பு ஊராக சந்தனத்தை பூசி எங்கள் விநாயகர் பெருமானை அலங்கரித்திருந்தார். என்று என்ன செய்வார் என்று கேட்டிருந்து ரெண்டு ஒரு மிக்ஸ் பண்ணி செய்திருக்கிறார். இது இப்படியே போனா நாளைக்கு ஒரு ஈஸ்வரன் கதை செய்யப்பட விலங்கு கிடக்குது. சரி பார்ப்போம். உண்மையிலேயே வடிவாத்தான் இருக்கின்றது, அழகாக இருக்கின்றது. அலங்கார ரூபன் அலங்கரிக்கப்பட்டு உண்மையிலேயே அழகு ரூபன் என்று கூட சொல்லலாம். எங்கள் விநாயகர் உலகத்தானத்தில் இருக்கின்றார். தொடர்ந்து இந்த வசந்த மண்டபத்திலே நான் வந்தவுடன் கேட்டேன், ஐயா என்று என்ன மாதிரி என்றார், லட்சுமி கடாசமாக இருப்பாங்க. அதாவது லட்சுமி நாயகன், அதாவது அவ்வளவு செல்வங்களும் அவரும் பெற்று வரும் அடியார்களுக்கும் கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கின்றார். வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் என்பார். விநாயகரை வணங்கினால் அதுபோல் இன்று இந்த விநாயகர் பெருமான் நல்லா வெளிக்கிட்டு அந்த மாதிரி நகையெல்லாம் அடிச்சு கிடிச்சிட்டு வடிவ அந்த மாதிரி அதைத்தான் ஐயா சொன்னார். எல்லா செல்வங்களும் பெற்றிருக்கின்றார், அதுபோல் அடியார்களுக்கும் எல்லா செல்வமும் கொடுப்பதற்கும் அவர் தயாராக இருப்பதுதான் அந்த நிலைமை, அந்த நிலை என்று கூறியிருந்தார். உண்மையிலேயே பார்ப்பதற்கு வடிவாகத்தான் இருக்கிறது. இன்று 9ஆம் நாள், நாளையும் எப்படி செய்வார் என்று நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். ஏனென்றால் அடியார்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைய விட நாளை இன்னும் அலங்காரமாக அலங்கரிப்பார் என்ற பெரு நம்பிக்கையோடு அவருக்கு அந்த நன்றி சொல்வதற்கு இதுல நன்றி உரை அல்ல, இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய நன்றியை சொல்லிக்கொண்டு நாளை பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதையும் என்றதையும் இந்த அவையிலே பதிவு செய்து ஐயா ஜோதிப்பார் நினைக்கின்றேன். என்னுடைய வளமையான பேச்சுக்கு வருவோம். நான் வளமையாக சொல்வேன், 1 நிமிடம் தான் இந்த வரை என்று கேள்வி பதில் கொடுத்திருந்தேன். பார்க்கிறேன் இன்றைக்கும் கேள்வியோட வந்துட்டான். இன்று கேள்வி இல்லை, கேள்வி நேற்றியோடு முடிவடைந்து விட்டது என்று அதற்கான பதில் தான் இருக்கின்றது. கேள்வி அல்ல, கேள்வி நேற்றியோடு முடிவடைகின்றது. ஏனென்றால் நாளை செய்யவில்லை என்றால் நாளைக்கு நேரமாகும் பூசைகள் எல்லாம் முடிவுக்கு வர. ஆனபடியால் இன்றையோடு இதை முடிப்பதற்காக இன்றைய பதிலாக இருக்கின்றேன். இதை ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு பதிலாக அளிப்பதை விட ஒரு விநாயகருக்கான பாடலோடு இதிலே அநேகமானவருக்கு பதில் இருக்கும். கண்டிப்பாக இதில் பதில் இல்லாவிட்டால் நீங்கள் கேட்கலாம். இதிலே முதலாவது நான் சொல்ல வேண்டியது, இதை வாரி வழங்குவதற்கு நான் வாரியாரும் அல்ல, எட்டியபுரத்தாலும் ஏட்டை சுவடிலிருந்து எடுத்து வரவும் எனக்கு அனுபவம் பத்தாது. ஆகவே என்னால் முடிந்த ஒரு சிறு முயற்சி வாரியாரை பெற்றுக்கொண்டு அடுத்ததாக அதாவது பொய்யாமொழி அவன் பொய்யாமொழி புலவன் எழுதி வைத்தான் எங்களுக்காய், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும். என்ன ஒன்றையும் சேர்க்க விரும்புகிறேன். செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஏனென்றால் இங்கே நான் பேசுகின்றதை நீங்கள் கேட்பது இதெல்லாம் உண்மையிலேயே நாங்கள் செய்த புண்ணியம் என்றுதான் கூற வேண்டும். எங்களுடைய விநாயகர் பெருமான் கேட்கும் சக்தி இதுவரைக்கும் உங்களுக்கு வைத்திருக்கின்றார். வயது ஓஜோட இல்லை, அது வேற விஷயம் பார்ப்போம். இந்த விநாயகர் பதிகம் 10 அனைத்து வளங்கொழிக்கும் ஐரோப்பாவின் செழிப்புதனை கொண்ட செவித்திலாந்தின் அரும்பெரும் மாநிலத்தின் பார்ப்பதியினிலே 1995 கோயில் கொண்ட ஆனைமுகன் எங்கள் சித்தி விநாயகர்,
சித்தி விநாயகரே எங்கள் சித்தி விநாயகரே விரிசவியாட்டி வினையிரு நீட்டி கரிமுகத்தையும் உலகிற்கு களிப்புறவே காட்டி பரமளிக்கவெனவே வந்து பார்ப்பதி அமர்ந்த சித்தி விநாயகரே எங்கள் ஸ்ரீ சித்தி விநாயகரே செறிவில் ஒரு சூரர் செருக்களித்த வீரர் தரமிழந்த வானோர் தலைக்கவருள் செய்தார் அருள் புரியவெனவே பார்ப்பதி வந்து அமர்ந்தவரே பரம்பல கொடுக்க வல்லவரே எங்கள் சித்தி விநாயகரே ஸ்ரீ சித்தி விநாயகரே அருவமென திரிவோர் உருவமதே தாங்கி நின்றார் ஒரு முதல்வர் சிவனார் உவந்தலைக்க வந்தார் தேடி வரும் அடியார்கள் குறை தீர்க்கவென்றே மார்பதி வந்து அமர்ந்தவரே பரம்பல கொடுக்க வல்லவரே உருவமதை பழித்த உன்மதியை பழித்தார் உருது தொழுதளிக்கும் மோதகத்தை ஒப்பார் பரவசமூட்டும் பக்திதனை அளிப்பார் பார்ப்பதி வந்தமர்ந்த சித்தி விநாயகரே ஸ்ரீ சித்தி விநாயகரே திரிபுரத்தை எரிக்க தேரெழுத்ததாதை பெருமையனை விரிக்க பிள்ளை குறும்பிழைத்தார் பரிவுடனே வந்து பக்திதனை அளித்தார் பார்ப்பதி வந்து அமர்ந்தவரே வரம்பல கொடுக்க வல்லவரே ஸ்ரீ சித்தி விநாயகரே உரிய பூசை உறந்த நன்கு கருதறிய முனிவர் கமண்டலத்தை கவிழ்த்தார் தெரியுமென திகழ்வார் திறமையுடன் நடக்க வைத்தார் பார்ப்பதி வந்து அமர்ந்தவரே வரம்பல கொடுக்க வல்லவரே அருகில் உள்ள பெற்றோரை அகிலமென சுற்றி முருகனை முந்தி முக்கனியான மாங்கனி பெற்றவரே செல்வ சிறப்புடன் விளங்கும் சுவிட்சர்லாந்தின் பார்ப்பதி வந்து அமர்ந்தவரே பரம்பல கொடுக்க வல்லவரே ஸ்ரீ சித்தி விநாயகரே வருமிடர் கொய்வார் வழிபிறக்கச் செய்வார் உறவினைகள் தீர்ப்பார் உடனிருந்து காப்பார் நிறைபொருள் நிறைந்த சுவிட்சர்லாந்தின் பார்ப்பதி வந்து அமர்ந்தவரே பரம்பல கொடுக்க வல்லவரே எங்கள் சித்தி விநாயகரே தேடி வரும் அடியார்கள் குறை தீர்க்கவென்றே வார்ப்பதி வந்து அமர்ந்தவரே பரம்பல கொடுக்க வல்லவரே எங்கள் சித்தி விநாயகரே ஸ்ரீ சித்தி விநாயகரே ஸ்ரீ சித்தி விநாயகரே பாடல் வந்து அதிகம் 10 என்று என்னுடைய சித்தி விநாயகருக்காக எழுதப்பட்ட பாடல். அந்த பாடலிலே நேற்று வரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கின்றன. 1-2 முக்கியமாக இருக்கின்றது, தருகின்றேன். இதில் விளங்கிச்சது எனக்கு தெரியவில்லை, சின்னாக்களுக்கு விளங்கு 3 எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பதிகம் எழுதுவதற்கான ஓரளவான அந்த அளவுக்கு தரவில்லை. இருந்தாலும் ஓரளவு தரத்தோடு எழுதப்பட்ட பாடல் அது பதிகம், அது விநாயகருக்காக எழுதப்பட்ட பதிகம். அதான் முதல் நான் எழுதிய பதிகம் என்பதை பதிவு செய்து கொண்டு முதலாவது நாள், அதாவது எந்த நாள் என்று ஒரு நாள் சொல்லாமல் நான் சொல்லிக்கொண்டு போகின்றேன். விநாயகர் பெருமான் யானை முகமும் செவியும் கொண்டதனால் விலங்கு வடிவமாகவும், நெற்றி தலை கண்களை கொண்டதனால் மனித வடிவமாகவும்,
பேழை வயிறும் குறுகிய கால்களும் கொண்டதனால் பூத வடிவமாகவும் 4 கைகள் கொண்டதனால் தேவ வடிவமாகவும் ஞான கொழுந்தென்பதனால் ஒளி வடிவமாகவும் ஓங்கார வடிவமைந்தும் ஓமுக்கு சொந்தக்காரர் என்பதால் ஒளி வடிவமாகவும் எங்கள் விநாயகப் பெருமான் இருக்கின்றார். கயமுக அசுரனை பெருஞ்சாலி வடிவத்திலே தன்னை வடிவமாக வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினால் அவரை பெருஞ்சாலியாக ஏற்றுக்கொண்டார். பெருஞ்சாலி இதிலே முக்கியமான சொல்ல பெருஞ்சாலி எலி போன்ற உருவமாயினும் அது பன்றி இனம். இது சரியான ஒரு பதிவு கொண்டிருக்கிறது. கரிய நிறம் ஆணவத்தின் நிறம் ஆணவத்தை அடக்க வல்லவர் விநாயகர். வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் கொடுப்பவர். ஆவணி சதுர்த்தி தெரியும் எங்களுக்கும் அது அதை பற்றி விளக்கம் தேவையில்லை. ஆவணி சதுர்த்தியை பொறுத்துதான் எங்களுடைய திருவிழாவை அமைகின்றது. நாளை விநாயகருக்கான மிக 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 தேவையான ஒரு விரதம். அவருக்கான பெயர்கள் ஒன்று இருக்கின்றன. கணபதி, பிள்ளையார், விக்னேஸ்வரன், தும்பிக்கையான், ஐங்கரன். அடுத்ததுக்கான கேள்விகள் ஏற்றுக்கட்டுகள் இன்றைய பாடலில் இருக்கின்றன. இந்த பாடலே அனைமான கேள்விக்கான விடை இருக்கின்றது. அடுத்தவர்களை விடை அளிக்க தவறும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு அறிவிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு இந்த விடைகளுக்கு இந்த கேள்வியிலே பங்கு பெற்றியவர்களுக்கு முதல் 3 பரிசாகவும் நாளை பரிசுகள் வழங்க இருக்கின்றோம். இன்று அல்ல, அது நாளை தான் முடியும் யார் யாருக்கு என்பதை. இதோடு இந்த பேச்சு முடிகிறது. ஆனால் 1-2 அறிவித்தல்கள் இருக்கின்றன. அறிவித்தலை முதலாவது நேற்றைய திருவிழாவை நான் அறிவிக்க மறந்துவிட்டே நான் தான் அறிவிக்கின்றேன். இந்த சப்பரம் நேற்று கட்டியிருந்தார்கள். மிகவும் வடிவாக இருந்தது. விநாயகரை அதை வைத்து நாங்கள் வீதி விழா வந்திருந்தோம். உண்மையிலேயே மிகவும் ஒரு சிறப்பான விடயம். அந்த சப்பரத்தை செய்தவர்களுக்கு நன்றி. இந்த நன்றி உரையில முதலில் சொல்லிவிட்டேன். அது நன்றி. அடுத்தாக நேற்று ஒரு புதிய நபர், அவர் ஏற்கனவே கோயிலுக்கு அறிமுகமானவர் சபேசன் அவர்கள் வேணிலிருந்து வந்திருந்தார். அவர் அந்நியார் இங்கே இருந்தாலும் அவர் வேணில் வசிப்பவர். விநாயகர் கதையை பற்றி தனக்கு உரித்தான நகைச்சுவையாக சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தபடியால் பெருசாக நாங்கள் கைதட்டவும் இல்லை, நான் அதை சொல்லவும் இல்லை. ஆகவே அவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு விடயம், இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அறிவிப்பு. 2 கிழமைக்கு முதல், புதன்கிழமை 2 கிழமைக்கு முதல் நான் பல கோயிலுக்கும் போகிற காரணத்தினால் அடிசில் முருகன் கோயிலுக்கு சென்றிருந்தேன். அங்கே ஓம் சரணபாவன் உலக சேவை மிஷன் இதிலிருந்து வந்திருந்தார்கள். இதில் என்ன விடயம் என்றால், எங்களுடைய சுக்மானத்திலிருந்து கூட அடியார்கள் வந்திருந்தார்கள். நான் சந்தித்திருந்தேன். எங்களை விட சுவிஸ்கார், அது வெள்ளை இனத்தவர்கள் கூடுதலாக வந்திருந்தார்கள் அவரை சந்திப்பதற்கு. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் கூட 5 மணிக்கு தான் சென்றேன். அவர்கள் 4 மணிக்கு வந்து நிற்கிறார்கள், வரிசையில் முன்னிற்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். எந்த இதுவும் பாடம் நானாவது பார்த்துதான் வாசிக்கிறேன். அவர்கள் பார்க்காமல் தேவாரம் திருவாசத்திலிருந்து அமைச்சா எல்லாமே பாடுறார்கள். பெரிய ஒரு விஷயம், உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நாங்கள் இந்து மதத்தில் பிறந்த நாங்கள் எங்களால் முடியாத ஒரு விஷயத்தை இன்னொரு மதத்திலிருந்து எங்கள் மதத்தை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு நல்ல ஒரு விஷயம். விரும்பியவர்கள் இந்த இது சம்பந்தமான ஏதாவது தேவையாக இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அரிசல் கோயிலுக்கு ஒவ்வொரு இடமும் வருபவர்கள் வீரர்கள். இது ஒரு இதில் முக்கியமான விடயம். இதில் எதுவித காசும் கொடுக்க தேவையில்லை என்ற சில ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்குது. இப்படியான வந்தால் ஐயோ காசு அடிச்சுன்னு ஓடிடுவாங்க என்ற தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. என்ற நான் நேரே சென்று பார்த்தேன். போன 15 நான் நேரே சென்று பார்த்தேன். அவர்கள் கொடுத்தது வேண்டால் நீங்கள் விரும்பினால் அதில் பொருட்கள் ஏதாவது வாங்கிட்டு போகலாமலையோ, உதாரணத்துக்கு இந்த புத்தகம் போல் வாங்கிட்டு போகலாமலைய எந்தவித காசும் அல்ல என்பதை. இதை ஒழுங்கு செய்வர்கள் சுவிஸ்காரர்கள், தமிழர்கள் அல்ல. தமிழர்களும் சேர்ந்து செய்கிறார்கள். சுவிஸுக்கு கூடுதலாக ஒழுங்கு செய்வர்கள் சுவிஸ்காரர்கள் ஒழுங்கில் இது நடைபெறுகின்றது என்று சொல்லிக்கொண்டு இந்த புத்தகம் அடுத்த நான் முதல் நாளே உண்டானதான் தொடங்கினது பேச்சு. அதில் நான் குறிப்பிட்டிருந்தேன் சிவ வழிபாடு பற்றியும் அதில் விநாயகர் தத்துவம் பற்றியும் தான் சொல்லியிருந்தேன். இந்த புத்தகம் தேவையானவர்கள் இதில் உள்ள முகவரிக்கோ அல்ல டெலிபோன் நம்பருக்கோ எடுத்தால் உங்களுக்கு இலவசமாக இந்த புத்தகம் கிடைக்கப்படும். இதை எழுதியவர் விநாயகர் கந்தவனம் என்பதும் ஆசிரியர் என்னுடைய தமிழாசிரியர்கள் கூட கூறலாம் என்றதை விட என்னுடைய தந்தையார் நண்பர் அவர். கந்தவனம் மாஸ்டரோடு தொடர்பு கொண்டால் இந்த புத்தகம் ஒவ்வொருவரிடம் அப்படியான புத்தகத்தை அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். இந்த புத்தகம் பெற விரும்புபவர்கள் யாராவது தொடர்பு கொண்டால் நான் எடுத்தரவும் முடியும் என்பதை இங்கே அறிவித்துக் கொண்டு முக்கியமான